முக்கிய பட்டியலுடன் டெல்லி சென்ற இடி இயக்குனர் நவீன் ராகுல். 3 ஊழல் அமைச்சர்களை போட்டுக் கொடுத்த ஐபிஎஸ் அதிகாரிகள். எண்ணி ஒரே வாரத்தில் நடக்கப் போகும் அதிரடி சம்பவம். தவிடிப்புடியாக போகும் ஸ்டாலின் போடும் ரகசிய திட்டம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை திமுக அமைச்சர்கள் எத்தனை பெரிய ஊழல் செய்தாலும் அதற்கான ஆதாரங்களே இருந்தாலும் கூட அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு எந்தவித விசாரணையும் நடத்திவிடக்கூடாது என்று தமிழ்நாட்டின் காவல்துறை. இதன் காரணமாகவே ஊழலில் ஊறிப்போன திமுகவின் 10க்கும் மேற்பட்ட ஊழல் அமைச்சர்கள் தப்பித்துக் கொண்டு வருகிறார்கள். இவர்களில் KN நேரு ஏற்கனவே அமலாக்கத்துறையிடம் கையும் களவுமாக சிக்கிவிட்ட நிலையில் அடுத்தபடியாக ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், மூர்த்தி உள்ளிட்ட பலர் அமலாக்கத்துறையினின் பட்டியலில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் சென்னை வந்திருந்த அமலாக்கத்துறை இயக்குனர் நவீன் ராகுல் திமுக புள்ளிகளின் மொத்த ஊழல் பட்டியலையும் கையில் எடுத்த அவர் தற்போது அது குறித்து டெல்லியில் ஆலோசனை நடத்தி வருகிறாராம். குறிப்பாக KN நேரு மீது வழக்குப்பதிவு செய்யுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தும் கூட தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குப்பதிவு செய்யாமல் இருப்பதினால் இன்னும் ஒரே வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் புதிய டிஜிபி நியமிக்கப்படுவதோடு அமலாக்கத்துறை இயக்குனர் கொடுக்கும் பட்டியல் படி ஊழல் அமைச்சர்களின் பெயரில் அடுத்தடுத்த எஃப்ஐஆர் போடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாம். குறிப்பாக திமுகவின் ஊழல் அமைச்சர்கள் குறித்து ஒரு முக்கிய ஐபிஎஸ் அதிகாரி அமலாக்கத்துறை இயக்குனருக்கு பல அதிர்ச்சி ஆதாரங்களை கொடுத்துள்ளாராம். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தற்போது அடுத்த கட்ட ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறதாம். குறிப்பாக தமிழக அரசை பொறுத்தவரை காவல்துறை லஞ்ச ஒழிப்புத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு நீதிமன்றமே உத்தரவு போட்டாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தி வைத்திருப்பதால் இது அத்தனையும் மீறி எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் ஊழல் அமைச்சர்களை தட்டி தூக்குவதற்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டு வருகிறதாம். அதனால் இன்னும் ஒரு வாரத்திற்கு மட்டுமே மு.க. ஸ்டாலினால் திமுகவின் ஊழல் அமைச்சர்களை பாதுகாக்க முடியும் என்ற சூழல் உருவாகியிருக்கிறதாம். தமிழ்நாட்டில் மு.க. ஸ்டாலின் நியமித்திருக்கும் பொறுப்பு டிஜிபியை மாற்றி நிரந்தர டிஜிபியை தேர்தல் ஆணையம் நியமிக்கும் போது அமலாக்கத்துறை கொடுக்கும் ஆதாரங்களின் அடிப்படையில் அடுத்தடுத்த திமுக அமைச்சர்கள் கைது செய்யப்படுவதோடு தற்போது தேர்தல் நிதி என்ற பெயரில் தமிழகம் முழுக்க திமுகவின் முக்கிய புள்ளிகள் பதுக்கி வைத்திருக்கும் கருப்பு பணத்தை ஸ்கெட்ச் போட்டு தூக்குவதற்கும் தயாராகிவிட்டார்களாம். அதனால் இந்த குற்ற அடிப்படையில் திமுகவின் பல புள்ளிகள் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தடை விதிக்கப்படும் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன.